அனைவருக்கும் நட்டு மேத்ஸ் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் செட் லாங்குவேஜ், அதில் எக்ஸாம்பிள் 1.2. சரியா? இந்த 1.2 ஆல்ரெடி நான் போன வீடியோவிலே கடைசியாக வந்ததுனால சில பேர் அதை பார்க்காம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால இதோட இம்பார்ட்டன்ஸ் கருதி இதையே ஒரு வீடியோ போடணுன்னு எனக்கு தோணுனதுனால நான் போட்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்துக்காட்டு 1.2. பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. என்னென்ன சொற்கள் கொடுத்துக்கிறோம் அப்படின்னா, அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு சொல், ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பிரின்சிபல். ரைட், நம்ம இதுக்கு சொல்யூஷன் எழுத ட்ரை பண்ணுறோம், தீர்வு. முதல்ல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த சொல்லை மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வேர்டு என்ன கொடுத்துக்கிறாங்க, அசஸ்மெண்ட். அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ எழுத போகிறேன். ஏ, எஸ், எஸ், இ, எஸ், எஸ், எம், இ, என், டி. ஓகே, இதுதான் அந்த வேர்டில் இருக்கக்கூடிய சொற்கள். ஒரு செட்டாக இதை ஃப்ரேம் பண்ணணும், ஒரு செட்டை நம்ம இதை எழுதணும் அப்படின்னா, முதல்ல ஒரு செட் அப்படின்னா எப்படி எழுதணும்னு நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிறோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில். ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்டரில் அதை டினோட் பண்ணணும். நான் இந்த செட்டை ஏங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு அதான் எழுதிக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு, செட் ப்ராக்கெட்குள்ளே தான் எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அதனால் செட் ப்ராக்கெட்டும் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது அந்த எலமெண்ட்ஸை ஒன்று ஒன்றா எழுதும்போது நம்ம முக்கியமான ஒரு ரூல் உங்களுக்கு எந்தளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, ஏ. ரைட், இந்த ஏங்கிற அந்த எலமெண்ட்டை செட்டுக்குள்ளே எழுதுகிறோம், எழுதியாச்சு. ரெண்டாவது லெட்டர் என்ன இருக்குது, எஸ். ஆமாம், இப்போ ரெண்டாவது லெட்டரும் அதில் செட்டுக்குள்ளே எழுதுகிறோம். மூணாவதாக இருக்கக்கூடிய லெட்டர் என்ன, எஸ். ஆமாம், எஸ் இருக்குது. ஏற்கனவே எஸ் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிட்டோம், செட்டுக்குள்ளே எழுதிட்டோம். ரிப்பீட் ஆகும்போது அதை எழுதக்கூடாது. ஒரு தடவை ஏற்கனவே எழுதின ஒரு எலமெண்ட்டை ரெண்டாவது தடவை எழுதக்கூடாது. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஜம்ப் ஆகிறோம். அதுக்கு அடுத்தது கூடிய லெட்டர் என்னது, இ. எஸ், இ. ஸோ இ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது, இதுக்கு முன்னாடி அது இ வரலை. அதனால் என்ன பண்ணுறோம், இயை நம்ம செட்டுக்குள்ளே எழுதுகிறோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய என்ன லெட்டர், எஸ். ஆமாம், எஸ் இருக்குது. ஏற்கனவே எஸ் எழுதிட்டோம், ரிப்பீட் ஆகுறதுனால இதை நம்ம எழுதக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய லெட்டர் என்ன, அகைன் எஸ் தான் வருது. ஸோ இதுவும் ரிப்பீட் ஆல்ரெடி எழுதிட்டோம் அப்படிங்கிறதுனால எழுதக்கூடாது. அதுக்கு அடுத்த லெட்டருக்கு நம்ம ஜம்ப் ஆகிறோம். என்ன எலமெண்ட் இருக்குது, எம். ரைட், ஸோ எம்மை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது செட்டுக்குள்ளே எழுதுகிறோம். அதுக்கு அடுத்து என்ன எலமெண்ட் இருக்குதுன்னு பார்க்குறோம், இ. ரைட்டா, இ இருக்குது. இ ஆல்ரெடி நம்ம செட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா நல்லா பாருங்கள். ஆமாம், மூணாவதாக நம்ம செட்டுக்குள்ளே எழுதுகிறோம். அதனால் இப்போ நம்ம இதை எழுதணுமா அப்படின்னா எழுதக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்த லெட்டருக்கு ஜம்ப் ஆகிறோம். என்ன இருக்குங்க, என். ஓகே, என் எழுதணும், செட்டுக்குள்ளே என் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்த எலமெண்ட் லாஸ்ட்டாக ஒரே எலமெண்ட் என்னது, டி. ஓகே, அந்த டீங்கிற எலமெண்ட்டையும் செட்டுக்குள்ளே எழுதியாச்சு. இப்போ மொதல் வேர்ட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை வச்சு ஒரு செட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். செட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, எஸ், இ, எம், என், டி. கரெக்டாக முடிஞ்சு போச்சு. மொதல் பார்ட்டுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்டு போகிறோம். செகண்டாக இருக்கிற வேர்டு என்னது, பிரின்சிபல். பிரின்சிபலுங்கிற வேர்டு இருக்குது. இப்போ அது இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நான் ஒன்று ஒன்றா எழுதுகிறேன். இப்போது என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, பி, ஆர், ஐ, என், சி, ஐ, பி, ஏ, எல். ரைட், பிரின்சிபல். இது அங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செட்டு எழுதுகிறோம் அப்படின்னா முதல்ல அதை ஒரு கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். முதல்ல ஏற்கனவே நான் ஏன்ற நேமில் மென்ஷன் பண்ணிட்டேங்க. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், பி, கேபிட்டல் பி அங்கே லெட்டரில் இந்த செட்டை மென்ஷன் பண்ணுறேன். இப்படி ஏ அப்புறம் பி இந்த ஆர்டரில் தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்டரில் நம்ம செட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம், எதுவும் அவங்க கொடுக்கல அப்படின்னா.
ஸோ பி இஸ் ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பு செட் ப்ராக்கெட் போடணும். செட் ப்ராக்கெட் போட்டுட்டேன். போட்டாச்சுங்களா? ரைட், ஓகே. இப்போ எலமெண்ட்ஸை எழுதணும். ஃபஸ்ட் என்ன லெட்டர் அங்கே இருக்குது? பி, ரைட்? பி இருக்குது. பி என்ன பண்ண போகிறோம்? அந்த எலமெண்ட்டை செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுகிறோம். எழுதிட்டேன். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஆர். எஸ், ஆர் இருக்குது. இப்போ ஆர் என்ன பண்ணுறோம்? எலமெண்ட்டுக்குள்ளே, சாரி, செட்டுக்குள்ளே எழுதுகிறோம். அதுக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? எஸ், ஐ இருக்குது. ஓகே, ஐ இருக்குங்கிறதுனால அதையும் வந்து என்ன பண்ணுறோம்? செட்டுக்குள்ளே எழுதுகிறோம். அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன வருது? என். எஸ், அந்த லெட்டரையும் செட்டுக்குள்ளே எழுதுகிறோம். இது வரைக்கும் நம்ம எழுதின எதுவுமே ரிப்பீட் ஆகலை, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த என்ன லெட்டர் வருது? சி. எஸ், சியும் நம்ம இப்போ செட்டுக்குள்ளே எழுதுகிறோம். எல்லா எலமெண்ட்ஸும் எழுதியாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த எலமெண்ட்டு ஐ. இந்த ஐ ஏற்கனவே நம்ம 3வது எழுதியிருக்கோம் பாருங்கள். அந்த எலமெண்ட் உள்ள செட்டுக்குள்ளே 3வது பிளேஸில் ஐ எழுதுகிறோம் இல்லையா? ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகும்போது அதை எழுதக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜம்பாக வரோம். நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்குங்க? பி, ரைட்? பியும் நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். ஃபஸ்ட்டாக எழுதுதே அதுதான் இல்லையா? அதுவும் ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த பியை நம்ம எழுதக்கூடாது, ஒரு தடவை தான் எழுதணுங்கிறதுனால உடனே ஜம்பாக வரும். அடுத்து என்ன இருக்குது? இ. இந்த லெட்டரை இப்போ என்ன பண்ண போகிறோம்? செட்டில் எழுத போகிறோம். அதுக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? எல். ஸோ இந்த லெட்டர் இதுக்கு முன்னாடியே ரிப்பீட் ஆகலை. ஸோ அதையும் நம்ம இப்போ எழுதிட போகிறோம். இப்போ பிங்கிற செட்டோடைய எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? செட் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆர் ஐ என் சி ஏ எல். சரியா? இப்போது எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு செட்டு நீங்களே வந்து பட்டியல் முறையில் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வந்து எல்லா கணக்குகளையும் இது போல் செய்யலாம். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ subscribe and forward if you like. Thanks for watching. Thank you.